மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை சூளைமேட்டில் போதைப் பொருட்களை விற்பனை செய்த கும்பல் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னையில் விற்பனை செய்யக்கூடிய போதைப் பொருளை கண்டறிவதற்காக போதைப் பொருள் தடுப்பு பிரிவு என்று உருவாக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் சென்னை முழுவதும் அந்த பிரிவினர் பல்வேறு கட்ட விசாரணைகளை மேற்கொண்டு போதைப் பொருள் விற்பனை செய்பவர்களையும் அதே போல சப்ளை செய்பவர்களையும் கண்டறிந்து நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னை சூளைமேட்டு பகுதியில் போதைப் பொருள் விற்பனை கும்பலை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்து சூளைமேடு போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். சென்னை சூளைமேட்டைச் சேர்ந்த பிரதாப், பள்ளிக்கரணையைச் சேர்ந்த ஜனார்த்தனன், கீழ்கட்டளையைச் சேர்ந்த பூர்ணச்சந்திரன், வேளச்சேரியைச் சேர்ந்த அப்துல் வாசிம் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களிடமிருந்து ஓஜி கஞ்சா, அதே போல MMDA என்று சொல்ல போதை மாத்திரைகள், அதே போல பணம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் பெங்களூரில் இருந்து போதைப் பொருளை கொண்டு வந்து சப்ளை செய்வதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைதானவர்களிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவர்களுடைய கூட்டாளிகள் இன்னும் தலைமறைவாக இருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது குறித்தும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கைதானவர்கள் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துவதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.